வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஸ்டாக்ல இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணுன்றத ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஆனா அந்த என்ன பிரைஸ்ல இல்ல எந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகணும்? இதுதான் எல்லாருக்குமான கஷ்டம். இதுதான் லாஸ் வர்றதுக்கும் ஒரு மெயின் ரீசன். இந்த வீடியோல ஒரு 10 விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜிய சேஞ்ச் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் சென்னை ட்ரேடிங் அகாடமி. நான் நாராயணன். இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்ப்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சென்னை ட்ரேடிங் அகாடமிய சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி மதியம் 3ல இருந்து 5 மணி வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பள்ளிக்கரணையில. ஸோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன். அலைஸ் ப்ளூல நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெய்னிங் செஷன் நீங்க கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். ஆ நார்மலா எல்லாருக்குமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? சரியான என்ட்ரி. எக்ஸிட் கூட ப்ராஃபிட்ல இருக்கும்போது நம்ம அதிகமாவோ இல்ல குறைவாவோ கூட எக்ஸிட் ஆயிக்கலாம். இல்ல லாஸ் வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸ்ல கூட எக்ஸிட் ஆகும். ஆனா சரியான என்ட்ரி போறோம் அப்படின்னா, அது லாஸ் வர்றத அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வீடியோல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 ஸ்ட்ராட்டஜி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். முதல் விஷயம் என்னன்னா, அ நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற விஷயத்துல இருந்து டெசிஷன் எடுக்காதீங்க. மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன்ல நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்ல இண்டெக்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. அது இன்க்ரீஸ் ஆகுறத பார்த்தோ, இல்ல ஃபால் ஆகுறத பார்த்தோ சேஸ் பண்ணணுன்ற டெசிஷன் எடுக்காதீங்க. இதுதான் முதல் லாஸுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி நான் என்ட்ரி போறதுக்கு முன்னாடி என்ன விஷயத்தலாம் நான் பார்க்கணும்? முதல் விஷயம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னா, நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற செட்டப்ல புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கா, பேரிஷ் ட்ரெண்ட் இருக்கா அப்படின்றத ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒண்ணு ஹையர் ஹை தொடர்ந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா, இல்ல ஹையர் லோ இல்ல லோயர் லோ ஃபார்ம் ஆகுதா? இத நீங்க ஐடென்டிஃபை பண்ணாவே என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அ கீ லெவல்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதான்றத பார்க்கணும். அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நீங்க என்ட்ரி போகணும். இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லயே நிக்குது அப்படின்னா, அந்த இடத்துல புல் பேக்கோ இல்ல அகைன் ஃபால் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி போறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சப்போர்ட்லயும் சரி, நம்ம 2 விஷயம் பண்ணலாம். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்ல பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். சப்போர்ட்ட உடைச்சு கீழ போனா இன்னும் இறங்கும். சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகி மேலேயும் போகும். ஸோ அப்ப இந்த 2 விஷயத்துல சப்போர்ட் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகரா இருக்கு. அதே போல தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலும். 3வது விஷயம் என்னன்னா, லிக்விடிட்டி ஸ்வீப். இதுல தான் நெறைய இன்வெஸ்டர், ட்ரேடர் வந்து மாட்டிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போட்டு வச்சிருக்க ஸ்டாப் லாஸ உடைக்கிறது தான் அவங்களோட முதல் வேலையே. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ரூ. 100ல ஒரு பை போடுறேன். ₹90ல ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா, ₹90 உடைச்சு கீழ போய் உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மேல ரூ. 110 ரூ. 120 கூட போகும். மேபி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல. ஆனா, இது இது பேர் தான் என்ன சொல்லணும்னா, லிக்விடிட்டி ஸ்வீப். அதாவது தொடர்ந்து இன்கிரீஸ் ஆகும்போது ஒரு புல் பேக் வரும். இல்ல ஒரு கன்சாலிடேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மேல போகும். ஆனா, இதுல ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னா, இந்த புல் பேக் சப்போர்ட் ஜோனுக்கு மேல இருந்ததுன்னா, ரிவர்சல் ஆகி மறுபடியும் அந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பு இதுதான் டாப், இதுக்கப்புறம் மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னா, அந்த சப்போர்ட் லெவல உடைச்சு கீழ ரெசிஸ்டன்ஸ் லெவல உடைச்சு கீழ போயிடும். ஸோ, அப்ப இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா நம்ம பார்க்க முடியும். அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னா, ஓவரால் பிக்சர் புல்லிஷா, பேரிஷா. அதாவது டே சார்ட்ல பார்க்கலாம், வீக்லி சார்ட்ல பார்க்கலாம், மந்த்லி சார்ட்ல பார்க்கலாம். ஓவரால் சென்டிமென்ட் பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா? இத தெரிஞ்சுக்கிட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன ட்ரெண்ட், அதாவது மிடில் லெவல். சப்போஸ் நீங்க வந்து டே சார்ட்ல, வீக்லி சார்ட்ல வந்து ஓவரால் பிக்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புல்லிஷ் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் ஹவர்லி சார்ட்லயும், 4 ஹவர் சார்ட்லயும் ட்ரெண்ட் என்னன்றத நீங்க இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் டே ட்ரேடிங் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் 15 நிமிஷத்துலயும், 5 நிமிஷத்துலயும் நீங்க என்ட்ரி என்னன்றத சூஸ் பண்ணணும். இந்த 3 விஷயத்த நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாவே ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப நீட்டாவும், ப்ரொஃபஷனலாவும் நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஆ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது, எமோஷனல் வந்து உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரைஸ் ஃபால் ஆகுறத பொறுத்து. நெறைய பேர் சொல்றாங்க, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் போட்ட உடனேயே ட்ரிகர் ஆயிடுது. இதுல 2 விஷயம் பார்க்கலாம். 1 ஸ்டாப் லாஸ் போட்டா ட்ரிகர் ஆனா வருத்தமே படாதீங்க. நீங்க உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்றத முதல் விஷயம். 2வது விஷயம், சரியான ஸ்டாப் லாஸ் நம்ம போடாம விட்டுட்டோமோ அப்படின்றதையும் நீங்க ரிவ்யூ பண்ணணும். அப்ப ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதுன்னா, என்ட்ரில தப்பு பண்ணியிருக்கலாம். இல்ல ஸ்டாப் லாஸ் பிரைஸ்ல தப்பு பண்ணியிருக்கலாம்.
அது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் உடைச்சு கீழே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். சப்போர்ட் லெவல்லேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அதை டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போர்ட்டையும் உடைச்சிச்சு சார், ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்சல் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போ என்னென்னா, அந்த சப்போர்ட் உடைச்ச கேண்டிலோட க்ளோசிங் சப்போர்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா அது ரிவர்சல் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா, க்ளோசிங் கேண்டில் சப்போர்ட்டை உடைச்சி கீழே வந்து க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஸ்மால் ஸ்வீப் வந்துட்டு மேலே கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும். ஸோ அதை வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு கூட சொல்லுவோம். லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இல்லை ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹையர் பவுன்ஸ் பேக்கை கொடுத்து மறுபடியும் ஃபால் பண்ணும். ஸோ பவுன்ஸ் பேக் ஆகுது, இந்த இடத்துல பை பண்ணலான்னு பை பண்ணும்போது மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் லோ உடைச்சு கீழே போச்சு அப்படின்னா இன்னும் வீக்னஸ் அதிகமாகும். அதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூஷனா இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம். டாப்பில் ஒரு டிக்ளைனிங் கேண்டல், அதாவது ஒரு பேரிஷ் கேண்டலோட முடியுது, இல்லை பாட்டமில் ஒரு புல்லிஷ் கேண்டலோட முடியுதுன்னா மேபி அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதான்னு பாருங்கள். அதில் இன்னொரு விஷயம், வால்யூம் அதிகமாகி இந்த கேண்டில் டாப்பில் பேரிஷோ இல்லை பாட்டமில் புல்லிஷோ மாறும்போது அந்த ட்ரெண்ட் ரிவர்சலாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது புல் பேக் என்ட்ரிஸ். நார்மலாக ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது வேகமாக ஓடி போய் நம்ம பை பண்ணிவிடுவோம். ஏன்னா அது எங்கே மறுபடியும் ரொம்ப ஹையர் ப்ரைஸ் போயிடுமோ அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் புல் பேக், அதாவது 10 பிரேக் அவுட் ட்ரெண்டில் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 வரைக்கும் புல் பேக் வந்துட்டு தான் மறுபடியும் மேலே போகும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னா, டெக்னாலஜிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் புல் பேக் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அந்த இடத்துல வருது. ஸோ அதனால் நீங்கள் பிரேக் அவுட் ஆகிறத விட இந்த 10 பிரேக் அவுட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் 6லேருந்து 7 ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக்கை உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும். அது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த புல் பேக் வர அந்த சப்போர்ட் ஜோனுக்கு நியரில் நீங்கள் பை எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 20 50 மூவிங் ஆவரேஜ் லைனை போட்டிங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த லைன் கிட்ட வரும்போது நீங்கள் என்ட்ரி போகிறதுக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப லாஜிக்கான ப்ரைஸ் இருக்கணும். ஒன்று சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. மேபி அந்த லெவல் உடைச்சி கேண்டில் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 லோ எந்த இடத்துல வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி வரவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த இஎம்ஏ இல்லை எஸ்எம்ஏ லைன் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த லைனுக்கு பிலோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, நான் ₹100 வாங்கின ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ₹130 போயிருக்கு. ஆனால் நான் ₹102 ₹103 செல் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். நான் அதை வச்சுருந்தா எனக்கு இன்றைக்கி பெரிய ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருப்பேன். ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக 10 ட்ரேட் பண்ணுறதை விட ஒரே ட்ரேடில் நீங்கள் ஒரு பெரிய பிக் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னா, நான் ₹100 வாங்குகிறேன், 90ல் ஸ்டாப் லாஸ் போடுறேன். இப்போ அது 105 போகும்போது உங்களோட ஸ்டாப் லாஸை 95 இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. 110 போகும்போது நீங்கள் வாங்கின காஸ்ட் ₹100 ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ என்னென்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ₹100 வாங்கிட்டு ₹98 ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. அது ₹102 போனால் ₹101 ஸ்டாப் லாஸ். அதாவது கொஞ்சம் கீழே வந்தால் கூட நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். அப்புறம் நம்ம பண்ண ட்ரேடு அதுக்கான ஒரு ட்ரேடிங் செட்டப்பு அது ஒரு லாஜிக் இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற ஒரு ஃபோக்கஸில் சரியான இடத்துல ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணுறதில்ல. அது ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம். முந்தி இருந்த மார்க்கெட் ட்ரெண்ட் வேறு, இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் வேறு. நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பை சிக்னலை கொடுத்துட்டு அங்கேருந்து உடனே ஒரு பெரிய ஃபால் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு மார்க்கெட் இப்போ ஒரு பெரிய ஸ்பெக்குலேட்டிவாக ட்ரெண்டு டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியோ. அதை நீங்கள் ட்ரேடிங்கில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 3 months 6 months இல்லை ஒரு 3-2 years நீங்கள் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய டைம் நம்மளோட ட்ரெண்டை வந்து அது பிரேக் பண்ணி மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி போகிறதுனால முக்கியமாக நிஃப்டி வந்து ரொம்ப லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த வாலட்டிலிட்டி வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. மேபி நீங்கள் ஸ்டாக் இல்லை கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணாலும் அதை நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களோட பேக்கப்பில் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அந்த ஸ்டாக் வந்து அதோட மூவ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் நியூஸ் என்ன, கம்பெனி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கலாம். இன்னொன்று, டே ட்ரேடிங் வந்து நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ் இருந்தது, இன்றைக்கி எதாவது ரிசல்ட் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது 2-3 மேபி
நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2, 3 ஆத்தர் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து அமேசானில் புக்ஸ் இருக்குது. மார்க் மினர்வினி அப்படின்ற ஒரு ஆத்தர். இவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான மார்க்கெட் டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டலை பற்றி ரொம்ப கிளியராக ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்கிறார். 2வது வில்லியம் ஓநெயில். ஸோ வில்லியம் நெயிலோட இவர் தான் ரொம்ப புக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டில் நிறைய டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியோடு கொடுத்துருக்கிறார். ஸோ வில்லியம் நெயில் ஒரு ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா இவரோட புக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. இதுவுமே அமேசானில் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பிகினர் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய புக்காகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி டைரக்ட் ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் இருக்குது பள்ளிக்கரணையில். இந்த கோர்ஸ் நீங்கள் அலைஸ்பிளோட கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் தான். அலைஸ்பிள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செஷன் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.